நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. நல்லது. உங்களோடு நான் என்ன பேசணும், ஏன்னா ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நான் ரொம்ப பிஸியாக நின்று கொண்டிருப்பேன். பல சூழ்நிலைகளில் ஆண்டவர் நடத்துவார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் என்ன பேசணும் என்கிறது அப்படியே ஜெபத்தோடு ஆண்டவர்கிட்ட தான் காத்திருக்கணும். ஸோ இங்கே நீங்கள் ஜெபத்தை நடத்தி கொண்டிருந்த போது நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஒரு பாடலினுடைய ஒரு வரி, மாயலோக நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ, மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடர் மீட்க மாட்டீரோ. இந்த வார்த்தையை திருப்பி திருப்பி பாடினீங்கல்ல, திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொன்னீங்க. ஸோ அது என்ன உள்ளத்தில் அப்படியே ஆழமாய் பதிந்தது, அப்படியே மனசு அதில் நின்னது. அதுலேருந்து தான் எனக்கு செய்தி ஆண்டவர் தந்தார். ஹல்லேலூயா. மிக முக்கியமான ஒரு பிரச்சனை உலகத்தில், மனித வாழ்வின் பிரச்சனை என்னன்னா, அவர்கள் இந்த மாயையான உலகத்தை நிஜம்னு நினைச்சிடுறாங்க. இங்கே சாவாமல் இருந்துருவோன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க கற்பனை கனவு கோட்டை கட்டுறதெல்லாம் சாதிச்சிட முடியும்னு நினைக்கிறான். நிஜத்தில் சாதிக்க முடியலன்னா நடித்து படமாயாவது ஆக்கி பார்த்துடுறாங்க. சரியா? ஆமாம், அந்த திரைப்படம்னு சொல்கிறதெல்லாம் அப்படி தான். அவங்க ஒரு கதையை எழுதிடுவான், இப்படி ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி ஒரு காட்சியை வச்சா நல்லாயிருக்கும். அது நிஜத்தில் நடக்க போகிறதில்ல. ஆமாம், அந்த மாதிரிலாம் ரொம்ப ஆமாம் எல்லாம் பண்ணி கலர்ஃபுல்லாக அப்படி கனவு காட்சின்னு சொல்லுவாங்க. அப்படியே நடிப்பு தான். இப்போ வாழ்க்கைனால நடிப்பு தான். படமாகவே எடுத்திருக்காங்க. அதுக்கு தான் பயங்கரமான வேல்யூ. நடிகர்களுக்கு தான் பெரிய சம்பளம். நெஜஸ்தர்களாக நிஜத்தில் உண்மையில் வாழுகிற நடக்கிற காரியங்களுக்கு மதிப்பு கிடையாது. நிஜமில்லாத போலியான மோசடியான நடிப்புத்தனமான காரியங்களுக்கு தான் நல்ல மதிப்பு, மரியாதை, வேல்யூ. 24 மணி நேரமும் நடிப்பு தான். எல்லாம் என்ன பெரிய பெரிய டிவிஸ் எல்லாம் வந்திருக்குல்ல, இப்போ பிரம்மாண்டமாக இருக்க சைஸ், அதிலெல்லாம் போட்டு 24 மணி நேரம் எல்லாம் நடிப்பு தான் ஓடிட்டுருக்கு. நிஜத்தை விட நிஜம் வரும். இடையில அப்பப்போ 1 மணி நேரத்துக்கு இருக்கா நியூஸ் போட்டுறாங்களா இல்லையா, அதில் வரும். தண்ணி அடிச்சிட்டு போனது வரும், விபத்து காட்சிகள் வரும். ஆமாம், அது கொஞ்சம் வரும் அங்கங்கே கொஞ்சம். 1 மணி நேரத்துக்கு இருக்கா நிஜத்தில் உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ற காரியங்களும் வருதான் செய்து காட்டுறாங்க. அது அப்பப்போ காட்டுவாங்க. மற்ற நேரம்லாம் நடிப்பு கனவு காட்சிகளை காட்டுவாங்க. இப்படி உலகம் இதெல்லாம் நிஜத்தில் இதுதான் நடக்கு, உலகம் பயங்கரமாக இருக்குது, வாழ்க்கை பயங்கரமாக இருக்குன்னு தெரிஞ்சாலும் அது கொஞ்ச நேரம் அந்த செய்தியை சொல்கிறான்ல, கொஞ்சம் நம்ம இழுக்கிற மாதிரி. அந்த வீடே சோகத்தில் மூழ்கியது, அந்த கிராமமே துக்கத்தில் மூழ்கியது, நெஞ்சம் பதைக்கிற காட்சி, இப்படி தானே போடுறாங்க அந்த நியூஸு. இதெல்லாம் டைட்டில் போட்டுட்டு அது முடிஞ்சோன்னா ட்ரன்னு ஒரு உருட்டுவான். அடுத்தது நடிப்பு. எப்படிங்க, இங்கே கொஞ்சம் இன்னும் நெஞ்சம் பதைக்கிறது சொல்லியிருப்பான். அப்புறம் கலர்ஃபுல்லான மாய காட்சி தான் மாயலோ. உலகத்துக்கு சாமர்த்தியத்தை பாருங்களேன். இப்படி தான் உலகம் முழுச நடக்கு. இந்த மாய லோகத்தில் மாய காட்சியில் தான் ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க, அவன் கள்ளு குடிக்கிறான். கள்ளு குடிக்காத ஆள்லாம் அந்த உலகம் போதையில மயங்கி கிடக்கு. சரிதாங்களா? அது ஒரு பயங்கரமான போதை. இது கொஞ்ச நேரத்தில் அப்படியே படுப்பான், சத்தம் போடுவான், தூங்கிடுவான். இது லைஃப் ஃபுல்லாக போதை. உலக போதைங்கிறது அப்படி இருக்கு. அது எல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். உலகத்தில் நடக்கிறலாம் பார்த்துட்ருக்குறீங்க. அந்த இது ஒரு மாய லோகம் என்கிறதான காரியத்தை உலகத்துக்கு காட்டி கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது தெரியுமா? அதுதான் முக்கியமான விஷயம். உலக மனுஷனுக்கு இந்த உலகம் ஒரு மாயலோகம்,
அல்லது இந்த உலகத்தினுடைய வரலாறு ரொம்ப தெரியும். ஆனால் பை ப்ராக்டிஸ் அனுபவத்தில் பார்த்தா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆறடி நிலைமை சொந்தமடான்லாம் பாட்டு பாடியிருக்காங்கல்ல, அவங்க தான் கவிஞர்கள், அவங்க பாடினது தான். ஆமாம், சினிமா கவிஞர்கள் பாடின பாட்டு தான். ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய பேச்சென்ன, தேடிய செல்வம் என்ன, திரண்டதோர் சுற்றம் என்ன, கூடு விட்டு ஆவி போனால் கூடவே வருவது என்ன. அவன் நம்மகிட்ட கேட்குறான், வேற எங்கே போகிறது? ஆமாம், இன்னொன்று சொல்லுவான்ல, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோன்னு அவனும் கேட்குறான். பெரிய கவிஞன் நம்மகிட்ட கேட்குறான், தெரியுமாப்பா சொல்லு, யாரோ என்ன தெரியும். அது ஒரு பக்கம் இருக்குது. இது ப்ராக்டிக்கலாக புரிஞ்ச விஷயத்தையும் சொல்லியிருக்கான், அது உண்மை. ஆனால் நமக்கு தான் இந்த உலகம் தேவனால் படைக்கப்பட்டது, அப்புறம் அது சாபத்துக்குள்ளாயிட்டுன்ற சம்பவம். அது ஆதியாகமம் முதல் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 14-19 வரை உங்களுக்கு தெரியும். நீ பெருகும்போது வேதனை பருக மாட்டேன், சாத்தானுக்கு பின்ன போனதுனால. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஓகே, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் என்ன செய்யணும், ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். சரிதானா? தேவன் ஆசீர்வதித்தார், நேரடியான வார்த்தை. இப்போ தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை ஆதாம் ஏவாள் வாங்கிட்டு எங்கே போனாங்க தெரியுமா? அதை பார்த்துருவோமா? அது 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், நீ இந்த கனியை புசிக்கிற நாளில் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை அங்கே இருக்கு. இப்போ 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பிசாசு சொல்கிறான், என்ன சொல்கிறான்? புசிக்கும் நாளில் கண், அதுக்கு முந்தின வசனம் 4 சாகவே. சரி, இப்போ 2:17 என்ன சொல்லிச்சது? கர்த்தர் சொன்னது சாகவே சாவாய் இருக்கட்டும். இப்போ பிசாசு என்ன சொல்கிறா? நேர தலைகளை. அதானே விஷயம். அவர் அதான் அவர் கர்த்தர் ஒன்று சொன்ன, அது எல்லாத்துக்கும், அது எதாக இருந்தாலும் சரி, எதிராக சொல்கிறதும் செய்கிறது யாருக்கு வேலை? எதிராளி, கலகக்காரன், பிசாசுக்கு வேலை. இதுதான் அடிப்படை. இப்போ என்ன நடக்குன்னு பார்க்கணும். ஆதாம் ஏவாளை தேவன் படைச்சார், தம்முடைய சாயலில் படைச்சி மகிமையாக வச்சுட்டு அவர்களை ஆசீர்வதித்த வசனம் நான் சொல்லிட்டேன் இல்லை, 1:28 தானே. இதெல்லாம் வாங்கிட்டு இவங்க 2 பேரும் எங்கே போகிறாங்க தெரியுமா? இப்போ தான் அடுத்த வசனம், அந்த பழம் புஷ்பிக்க நல்லது பார்வை. அது அடுத்த வசனம் இருக்குல்ல, 3:5-6, அந்த கனி புசிப்புக்கு நல்லதும் நல்லது, ஒரு பார்வைக்கு இன்பம், புத்திய தெளிவிக்குதான், இச்சிக்கப்படத்தக்க இருக்கிறது என்று கண்டு பறித்து புசித்து புருஷனும் கொடுத்தாள். நீங்கள் நல்ல கவனிங்க, கர்த்தர் சொல்கிறார் இதை புசிக்கிற நாள் சாகவே சாவாய். இப்போ அது இவங்களுக்கு எப்படி தெரியுதா? அது புத்திய தெளிவிக்குமா, அது ரொம்ப கண்கள் பார்வைக்கு நல்லா இருக்கான், அவர் வேண்டாங்கிறாரா, இவங்களுக்கு அது நல்லா இருக்குதான். ஆமாம், நூத்தனமாக தான் இருக்குல்ல, புத்தியை தெளிவிக்கும். இது எப்படி எவன் சொல்லி கொடுத்தான் புத்தியை தெளிவிக்கும்னு? பிசாசான்னு சொல்லிட்டான்ல, உங்களுக்கு ஒரு புதிய நாலேஜ் வரப்போகுது. அது நன்மை தீமறியத்தக்க விருட்சம்னு வேற இருக்கு. சரிப்பா, அது அவர் சொல்லும்போது நம்ம செய்யணும்ல. சரி, இப்போ என்ன நடந்துன்னா, கர்த்தரிடத்துல ஆசீர்வாதத்தை வாக்கு தத்தத்தை வாங்கினாங்க. வாங்கிட்டு எங்கே போனாங்க? சாத்தான்கிட்ட போனாங்க. சரிதானே? கர்த்தர்கிட்ட ஆசீர்வாத வாக்கு தத்தத்தை வாங்கினாங்க. இப்போ சாத்தான் சொல்கிறத கேட்க போயிருக்காங்க. 2 விஷயம் புரியுதா உங்களுக்கு? நாங்கள் ஊழியத்தில் பார்ப்போம் ஜனங்களை, இவங்க ஜெபம் பண்ணுறதுக்கு வருவாங்க, நடுராத்திரி வந்துடுவாங்க, ஒளிச்சு வரணும்னு வந்துடுவாங்க, இருட்டில் வரணும்னு வந்துடுவாங்க, பல ரீதியில் வருவாங்க. நீங்கள் யார் எங்கேருந்து வரீங்களா சிலதை விசாரிச்சிருவோம். ஓ, நீங்கள் அங்கேருந்து வரீங்களா, அப்போ அங்கேயே போயிருங்க, போங்க போங்க போங்க, இங்கே வரக்கூடாது அப்படிலாம் நாங்கள் சொல்கிறதில்ல. சரி போட்டு, சும்மா அவர் அண்டர்ஸ்டாண்டிங் தான் கேட்குறது. நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் ஜபிக்க போகிறோம்ல, ஜபிப்பாங்க. ஜபிச்சாச்சு, கர்த்தர் சுகம்லாம் தந்தாச்சு, ஆண்டவர் சுகம் தந்தாச்சு. அப்புறம் பார்த்தா ஆளை காணாது.
பிறகு எங்கேயாவது நாங்கள் பைக்கில் போனால் வழியில் பார்த்தா அந்த பிரதர் நம்ம சர்ச்சுக்கு வந்த பிரதர் மாதிரி இருக்கே, அந்த சிஸ்டர் அன்னைக்கு ஜெபிக்க வந்த சிஸ்டர் மாதிரி இருக்கேன்னு பிரேக் அடிச்சு, சிஸ்டர் நீங்கள் இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கீங்களா? ஆமாம் பாஸ்டர், என்ன தான் கட்டில் தூக்கிட்டு வந்தாவ, நீங்களாம் ஜெபிச்சே இல்லையா? சுகம் ஆச்சு. அப்படியா? அப்புறம் உங்களை காண இல்லையே. இப்போ நான் நல்லா இருக்கேன் பாஸ்டர். கொள்ளாமா? அவ நல்லா இல்லைன்னா தான் இங்கே வருவாங்களாம், நல்லா இருந்தால் வரமாட்டாங்களாம். ஜனங்களுக்கு மனநிலையை நீங்கள் பார்க்கணும். அப்போ சுகம் வாங்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு வருவாங்க, நன்மை வாங்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு வருவாங்க. இது ஆதாமுடைய வம்சத்து குணமாக இருக்குமா? ஒரு வேளை நன்மை வாங்கிறதுக்கு, ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட வந்தாங்க, அப்புறம் பிசாசு சொல்கிறது செய்ய போயிருக்காங்க. சரிதானுங்களா? இதுதான் பேசிக் ப்ராப்ளம். ஜனங்கள் செய்கிற பெரிய தப்பு. ஆண்டவர்கிட்ட நன்மை வாங்கினா ஆண்டவருக்கு பின்னால் நடந்திருக்கணுமா வேண்டாமா? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இதுதான் பெரிய பிரச்சனை. பெரிய பிரச்சனை இதுதான். இந்த உயிர் ஆண்டவர் தந்தது, இந்த வாழ்க்கை ஆண்டவர் தந்ததுன்னா, அப்பா இது நீர் தந்தது, நான் என்ன செய்யணும்னு கேட்டிருக்கணும். இது நீர் தந்த வாழ்க்கை, நீர் சொல்கிறபடி நான் இனி வாழ்கிறேன். செத்து பிழைச்சவன் தானே, இல்லைங்களா? சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஒரு ஆஸ்பத்திரியில் போனால் கொண்டு ஒரு மாதம் அங்கே இங்கெல்லாம் வச்சு ஒரு 10 லட்ச ரூபா செலவாக்கிட்டு அப்படி மெதுவாக எழுந்து அப்படி வால்கரை வச்சு தான் நடந்து வரும். கேட்டால் எப்படி இருக்கீங்க? நான் அங்கே போனேன், கிம்ஸுக்கு போனேன், அனந்தபுரி போனேன், அந்த எக்ஸ்பிரஸில் போனேன், அங்கே நல்ல டாக்டர் அங்கே போனதுனால நான் வால்கரை வச்சாவது நடக்கேன். இல்லையா? கொள்ளாமா? 10 லட்சம் செலவு, நல்ல டாக்டர் போயிட்ட எல்லாம் விளம்பரம், நல்ல டாக்டர், நல்லா பார்த்தா, இல்லைன்னா நான் செத்துருப்பேன். அங்கே போனதுனால வால்கரையிலாவது வந்து முடிஞ்சேன். கொள்ளாமா? இப்படியே 10 லட்சமும் கொடுத்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர்கிட்ட வந்து அவர் ஒரு 10 நிமிஷத்தில் சுகம் கொடுத்துருப்பார், 10 செகண்டு கூட ஆகாது சில வேலை. அப்போ என்ன செய்யணும்னா, ஆண்டவர் வந்தால் உடனே சுகம் கொடுக்கப்படாது பாருங்க. அங்கே 6 மாதம் வச்சு நீட்டுறது மாதிரி இங்கே கொஞ்ச நாள் நான் வச்சு நீட்டாண்டாமா? பழைய காலத்துல எல்லாம் சபையில் ஒரு பழக்கம், ஒரு கட்டில் போட்டு அங்கே போட்டிருக்கோம், அதில் கிடக்கட்டு. ஆண்டவர் சொல்லார், இப்போ சுகம் கொடுக்க மாட்டேன், அங்கோட்டு போடு, கிடக்கட்டு கொஞ்ச நாள் கிடக்கட்டு, ஒரு பழக்கம் வரட்டு. இதில் ஒரு பழக்கம் வரட்டு. எல்லாம் பழைய காலத்துல எல்லாம் நடந்திருக்கு, எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். புறப்படுத்திருந்த எலும்பி உட்காரம், எலும்பி இருந்தது நடக்கும், நடந்து கூட்டத்தில் வந்து உட்காரம், எல்லாம் பார்த்த சம்பவம். அது போட்டு எதுக்கு சொல்கிறேன்? ஜனங்களோட நிலைமை இது. ஆசீர்வாதத்தை பார்த்தா, நன்மையை பார்த்துருந்து அவர் பாதத்தில் உட்கார்ந்துருக்கணும்ல, ஏன் உட்கார மாட்டேங்கிறாங்க? அந்த ஆதாமுடைய ஜென்ம சோபம் இல்லை. ஆதாம் ஏவாளுக்கு ஏவாதானே தொடக்கம், ஏவாளில் ஆரம்பிக்கணுமா? உங்களை வச்சு சொல்லலை, அங்கே அப்படி தான் சொல்லியிருக்கு. அந்த அம்மா தான் பறிச்சாலும், அவள் தான் அவனே அடிச்சுட்டு போனாலும், அப்படிலாம் இங்கே இருக்குது. மாற்ற முடியாதுல்ல. பேய் அப்படி வந்து இப்படிப்பா நிறைய வசனம் இருக்குது. சபையை பற்றி ஒரு வசனம் இருக்குது பாருங்க, 2 கொரிந்தியர் 11:3. 2 கொரிந்தியர் 11:3. படிங்களா? அது வந்தது ஏனோ இடையில வருதில்ல, அது அப்படியே சொல்லிட்டா நல்லது. 11:3. 2 கொரிந்தியர் 11:3 இல்லம்மா, 2 கொரிந்தியர் 11:3. என்னம்மா படிக்கிறீங்க? 2 கொரிந்தியர் 11 அண்ணா இருக்கு. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே, வாசனம் சரிதானுங்களா? 2 கொரிந்தியர் 11:3. இஸ் இட் 3 அட்டெம்ப்ட் ஆயிருக்கு? ஓகே. சர்ப்பமானது யாரை வஞ்சித்து தான்? ஏன் ஆதாம வஞ்சிக்கப்படாதமா என்ன? அதான் இருக்குது சொன்னேன். அங்கே இருந்தது இங்கே வர வந்திருக்குங்க. புதிய ஏற்பாட்டு சபை வரைக்கும் எழுதி வச்சிருக்கு. பின்ன நான் என்ன பண்ணுறது? ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனசு கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று விலகும்படி கெடுக்குமா என்று பயந்துருக்கு. அப்போ பொம்பளைங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எனக்கு மனைவியும் பொம்பளை தான், என் மக பொம்பளை, பேர பிள்ளை எல்லாம் இருக்குது, அது வேறு விஷயம். பொம்பளை தான், ஆம்பளை தாங்க.
அதெல்லாம் ஒன்றும் மாற்ற முடியாது. உங்களை தரக்குறைவாக பண்ணுறதுக்கு பேசலை, என்ன பண்ணுறது, ஆம்பளைக்குள்ள தன்மை ஆம்பளைக்கும் பொம்பளைக்குள்ள தன்மை பொம்பளைக்கும் 2 ஸ்பெஷாலிட்டியில் வச்சுருக்கிறார். தட்ஸ் ஆல். இது வேறு ஒன்றும் இல்லை. அது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னமோ இப்படி ஒரு வரலாறு இருக்குது இல்லை, ஒரு வரலாறு இருக்குது, அதை மூடி போட முடியாது. சரி, ஏவாளை வஞ்சித்தது அப்படின்னா அந்த ஏமாத்துனது மாதிரி அது ஏமாத்து தான். சரி, அதனால் பொம்பளைங்க கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம பாட்டி அது ஏமாற்றி போட்ட சாசு, நானும் அதே கேட்டகரியில் வந்திருக்கனால கொஞ்சம் கூடுதல் உஷாராக இருக்கணும். என்னங்க இல்லை, அப்படி தானே அந்த ஒரு சப்ஜெக்ட். நாங்கள் நிறைய பைபிளில் பலரை பற்றி படிக்கும்போது நீதிமான்கள் அல்லது பழைய காலத்தில் உள்ள தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சிகள் வந்திருக்கிறது. என்ன வந்திருக்கிறது? இப்போ ஆம்பளை சைட் பேசுகிறோமா, பாஸ்டர்கார் நானும் இருக்கல, ஸோ ஆம்பளை சைட் பேசுவோமா, ஊழியக்காரர்களுக்கு வீழ்ச்சி வந்திருக்கு. சிம்சோனுக்கு வீழ்ச்சி வந்தது, தாவீதுக்கு வீழ்ச்சி வந்தது, நோவாவுக்கு ஒரு வீழ்ச்சி வந்தது, எல்லாம் நீதிமான்களாகும் அவங்களுக்கு வீழ்ச்சி வந்தது உண்மை, அதை மறக்கலை. இது செகண்ட் கிரேட் வந்தது. அப்போ அதனால் நாங்கள் என்ன செய்வோம்னா, நாங்களே யோசித்துக்கிட்டோம், தாவீதுக்கே வீழ்ச்சி வந்துட்டு, நோவாவுக்கே வீழ்ச்சி வந்துட்டு, அப்போ நாங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இல்லைங்களா? நாங்கள் உஷாராக இருக்கணும்னா வேண்டாமா? வேணாம். இது மாதிரி தான் ஏவாளுகளும் உஷாராக இருக்கணும்னு சொன்னேன். தட்ஸ் ஆல். உங்களை மட்டும் சப்ரஸ் பண்ணி பேசலை, சரியா? இப்போ என்ன ஆச்சுன்னா, ஆண்டவர்கிட்ட நன்மையை வாங்குவாங்க, சாத்தான்ட்ட போய் நிற்பாங்க. இப்போ இஸ்ரவேலர் இருக்க கதையை பார்ப்போமா? கவனிக்கிறீங்களா? இஸ்ரவேலர் இருக்க கதையை பார்ப்போமா? இஸ்ரவேலரை தேவன் அழைத்தார், ஆபிரகாமின் வம்சத்தார். ஆபிரகாம்கிட்ட சொன்னார், உன் நிமித்தம் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே நான் உன்னை என்ன செய்வேன், உன் வம்சத்தை ஆசீர்வதிப்பேன் சொன்னாரா இல்லையா? எல்லா வசனம் அவங்களுக்கு தெரியும், எல்லாம் டீட்டெயில் எடுத்துகிட்டு இருந்தால் நேரம் போயிடும். ஸோ உன் நிமித்தம் உன் வம்சத்தை ஆசீர்வதிப்பேன், உன் வம்சத்தை உன் நிமித்தம் நீ எனக்கு கீழ்ப்படிந்தபடினாலே. என் சொல்லுக்கு ஆதாம் கீழ்ப்படியல, ஆதாம் கீழ்ப்படியலை, அதனால சாபம் வந்துடுச்சு. இவன் கீழ்ப்படிஞ்சதுனால உன்னுடைய கீழ்ப்படிதல் நிமித்தம்னு சொல்லி தான் அந்த இஸ்ரவேலரெல்லாம் பிரிச்செடுக்கும்போது லேவியர் 20:26 சொல்லுவார். லேவியர் 20:26 படிச்சிருங்க பார்க்கலாம். ஓகே, லேவியர் 20:26 ஆவியானவர் தரதில் போனால் நல்லது தானே. நான் கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய், மை ஓன் பீப்புள், என்னுடையவர்களாக இருக்கும்படி மற்ற ஜனத்திலிருந்து உங்களை, அந்த வார்த்தை இருக்குல்ல, இது ரொம்ப அடுத்த கவனிக்கணும். பிரித்தெடுத்தேன், செப்பரேஷன். ஏன்னா முதல்ல ஆதாம் ஏவாள் மட்டும்தான் இருந்தாங்க, அவங்க போயிட்டாங்க. அப்புறம் அந்த வம்சம் பெருகி துன்மார்க்கர் பலரை வெள்ளத்தில் அழிக்க வேண்டியாச்சு. அப்புறம் தான் ஆபிரகாம் வர்றாரு, இப்படி வர்றாரு. இப்போ ஆண்டவர் ரொம்ப முன் யோசனையாக ஒரு காரியம் செய்கிறார். இவங்களை அதுக்குள்ளே வச்சோன்னா எங்கே அவங்க இருந்த எகிப்தில் இருக்கிறாங்க, எகிப்தில் தான் இருக்கிறாங்க. அப்போது கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் எனக்கு தொழுகை செய்யும்படி என்னுடைய ஜனத்தை போக விடு என்று சொல்லி பார்வோன்ட்ட போய் சொல்லு. மோசையிட்ட சொல்கிறாரு, நீ பார்வோன்ட்ட போய் என் ஜனத்தை போவிடு, நாங்கள் போனோம். அவன் சொல்கிறான், என்ன நினச்சிருக்கீங்க, எங்கே போகிறீங்க நீங்கள்? என்றைக்குமே எங்களுக்கு அடிமையாக தான் இருக்கணும், நீங்கள் அங்கே பால் கறக்கணும், சாணி வரணும் இல்லையா? ஆமாம், எகிப்தியர்களுக்கு இவங்க அடிமை வேலை செய்கிறாங்க, அவன் ஒரு வேலை செய்ய மாட்டான், அவங்க விட முடியும். அப்போ கர்த்தர் சில வாதைகளை அனுப்புவார். உடனே அவன் கூப்பிடுவான், அந்த பார்வன் கூப்பிட்டு சொல்லுவான், அப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு உங்கள் கடவுளை ஆராதனை செய்தால் அதானே உங்களுக்கு ப்ராப்ளம். நீங்கள் போங்க, ஒரு குறிப்பிட்ட தூரம் போய் உங்கள் போட்டு அங்கே போய் பூஜை ஏஜை நடத்திட்டு திருப்பி வந்துருங்கன்னு சொல்லுவான். இல்லையா, எல்லாம் இருக்கிறத சொல்கிறேன். மோசே சொல்லலாம், அப்படிலாம் நாங்கள் திருப்பி வர முடியாது, நாங்கள் போனோம், எங்கே போனோம் எங்களுக்கு தெரியாது, கர்த்தர் சொல்கிற மாதிரி போயிட்டே இருப்போம். என்னாச்சு, கூப்பிட்றாரு போன்னு சொல்கிறாரு, அவர் எங்கெங்கே போன்னு சொல்லுவாரோ நாங்கள் போனோம், திரும்பி வருவோன்னுலாம் எங்களுக்கு கேரண்டி கிடையாது. எஸ் அவர் சொல்லிட்டான். அப்படியா, திரும்பி வரமாட்டீங்களா, ஒரே போக்கா போயிருவீங்களா, அப்போ உங்களை விட மாட்டேன். கொள்ளாமா, ஒரே போக்கா போயிருவீங்களா, உங்களை விட மாட்டேன்.
பின்னும் கர்த்தர் வாதை அனுப்புவார். அப்புறம் கூடுவான், சரிப்பா நீங்கள் போங்க, உங்கள் ஆடு மாடெல்லாம் இங்கே இருக்கட்டும் கொள்ளாமா. எப்படி உங்கள் ஆடு மாடெல்லாம் இங்கே இருக்கட்டு. அப்போ என்ன அர்த்தம்? எங்கே போனாலும் சொத்து இங்கே தானே கிடக்கு, இங்கே தானே வரப்போறா நீ. இதுதான் அடுத்த பிளான். அங்கே இருக்கிறது தான் நான் சொல்கிறேன் வாரதில். நெவர் ஒரு குழம்பு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட வைக்க மாட்டேன், எல்லாம் கொண்டு போயிடுவோம். இப்போ இவனுக்கு மனசில் ஆயிட்டு இவனை போயிடுவான், ஒரே போக்கா போயிடுவான், திரும்பி வரமாட்டான். இப்படியெல்லாம் சில ஆப்ஷன்ஸ் அவன் சொன்னான். எதையுமே கர்த்தர் சம்மதிக்க விடவில்லை. என்ன செய்யலை? அதான் பாயிண்ட். எதையுமே கர்த்தர் சம்மதிக்க விடவில்லை. நீங்கள் ஆம்பளை மட்டும் அங்கே போங்க, பொம்பளைங்க இருக்கட்டு, பிள்ளைகள் இருக்கட்டுலாம் நிறைய சான்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஒரு சான்ஸுக்கும் கர்த்தர் சம்மதிக்கவில்லை. அல்ல இல்லையா? பரவு அப்படின்னா விடவே மாட்டேன். 10 வாதம். எத்தனை வாதம்? 10. கடைசியில் ஒன்று கர்த்தர் சொன்னார், இனி கொஞ்சம் பலமாக ஒரு அடி அடிக்க போகிறேன், உங்களை விரட்டியை விட்டுருவான்னு சொல்லிட்டார். அது என்னது? தலைப்பிள்ளை தெரியும்ல, தலைப்பிள்ளை சங்காரம். ராத்திரியில் எல்லா வீட்டில் உள்ள மூத்த பிள்ளை செத்து போச்சு. இனி என்ன செய்யுது? சரி எந்தாலையும் போய் தொலைங்கப்பான்னு விரட்டி விட்டான். அவங்க போயிட்டான். வழியில் செங்கடலை வந்துட்டு. என்ன வந்துட்டுது? சரி அங்கே போக முடியாது. இவன் பார்த்தான், ஓடுனாங்க என்ன மாட்டிக்கிட்டுறாங்க, ஓட முடியாது. விரட்டி போய் பிடிச்சி இழுத்துட்டு வருவோன்னு அவன் துரத்திட்டு வர்றான். அப்போ கர்த்தர் வந்து இஸ்ரவேல் சேனைக்கும் பார்வோன் சேனைக்கும் இடையில நின்று பாதுகாத்து அவர்களை கடலை கடந்து மரபக்கம் போயிட்டான். கடலை வழி உண்டாக்குனாங்கல்ல, கடலை வழி உண்டாக்கி செங்கடலை வழி போட்டு மரபக்கம் வந்துட்டார். மரபக்கம் வந்தோடனே மோசேட்ட சொன்னார், மோசே அவன் கோலை எடுத்து அந்த சமுத்திரத்தின் நேராய் நீட்டுன்னு சொன்னார். என்ன நடந்தது? கடல் மீண்டும் க்ளோஸ் ஆயிட்டு. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த ஜனங்கள் இனி எகிப்துக்கு போகக்கூடாது. இதுதான் அதுக்கு விஷயம். அங்கேருந்து பிரிச்சேன்னா பிரிச்சந்தான். நீ திரும்பி இவன் நினைச்சாலும் போக முடியாது. கடலை கடந்து இனி எப்படி போகிறது? இனி திரும்பி அவரை வழி போட்டால் தான் போக முடியும். போக முடியாமல் ஆக்கி போட்டார். அதைத்தான் சொல்கிறார், நான் பிரித்து எடுத்தேன். என்ன செஞ்சேன்? எல்லாம் பிரிச்சுட்டு மற்ற ஜனங்களோடு அங்கே இருந்தா நீ உருப்பட மாட்டாய், அந்த வழிக்கு போவாய் அப்படின்ட்டு அவருக்கு திட்டமே தனியாக்கி வனாந்திரம் வேற எந்த மக்களும் கிடையாதுங்க, வேற எந்த ஜனங்களும் இல்லாத ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டார். அதான் பாயிண்ட். அங்கே கொண்டு வந்து அவன் என்னத்தை தின்னது? வானத்திலேருந்து மன்னா. என்னத்தை குடிக்கிறது? அற்புதமா தண்ணி. இப்படி எல்லாம் தான் வனாந்தர யாத்திரையிலே தேவன் நடத்தினார். அல்லேலூயா. இப்போ வந்து லேவியர் 18:2-3 படிங்க. லேவியர் 18:2-3 சீக்கிரம். வேகமாக போனோம். என்ன நீ இந்த மாதிரி செங்கடலை கடந்து எகிப்திலேருந்து பிரித்து கொண்டு வந்தேன் இல்லையா, அந்த ஜனங்கள்கிட்ட நீ என்ன சொல்லணும் தெரியுமா? ஓகே, நான் தான் உங்களை அழைத்து கொண்டு வந்த தேவனாகிய கர்த்தர். நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கைகளின்படி இனி செய்யாமலும் நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய குடிகளின்படி செய்கையின்படி இனி செய்யாமலும் அவர்களுடைய முறைமைகளின்படி இனி நடவாமலும் என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளின்படி கை கொண்டு நடவுங்க. நல்லா கவனிக்கணும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை எப்படி தெரிந்து பிரித்தெடுக்கிறாருங்கிறத அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு அதான் பிரமாணம். ஓகே, இன்னைக்கு அதான் பிரமாணம். பிரித்து எடுத்துட்டார். இனி நீ அந்த பழைய வழிக்கு போக முடியாது, பழைய அங்கே உள்ள மார்க்கங்களுக்கு போக முடியாது. நான் உனக்கு புது புத்தகம் தந்தது, புது பாடம் தந்து படித்து தருவேன். சரிதானே? அதில் தான் நீ நடக்கணும். இதுதான் பாயிண்ட். பழைய புத்தகம் பாட புத்தகம் வேறு, புதிய பாட புத்தகம் வேறு. இதுதான் முதல் விஷயம். ஆண்டவர் பிரிச்செடுக்கார். புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42 படிங்க சீக்கிரம். அப்போஸ்தலர் 2:40 அதுக்கு முந்த 41
அதுக்கு முந்தின 40 இன்னும் இங்கே பத்ரோஸ் ராயப்பர் இயேசுவின் பிரதான சீடர் பிரசங்கம் பண்றார். அவர் தான் சபை, அவர்களை கொண்டு தான் ஆண்டவர் கட்டுறார். என்ன பேசுறார்? இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூர்ணி. நல்ல அந்த வார்த்தையை பாரு. மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். விலகி 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 மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும் ஞானஸ்நானம் பெறுவர். இப்ப பார்த்தீங்களா, அதே பிரமாணம் இங்க வரும்னு சொன்னேன். மாறுபாடுறதை விட்டு நீ விலகி, அந்த பழையற்பாட்டில் சொன்ன அந்த அதே பிரமாணம் அப்படி வருவியா? இல்லை பழசுல பாதி புதுசில் பாதி வச்சிருப்பியா அப்படின்னா அது செய்ய முடியாது. இல்லை பழசு தான், அது போனது தான். இது புதுசு, பழசெல்லாம் ஒளிஞ்சு போயின, புது சிருஷ்டியாக இருக்கிறான். 2 கொரிந்தியர் 5:17. அல்லேலூயா. இது ஒரு அப்படிப்பட்டவங்களுக்கு தான் ஞானஸ்நானமே சரியாது. பழைய ஞானஸ்நான உபதேசம்லாம் பிரசவம் பண்ணால் நிறைய பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது. எல்லாம் இருக்குது ப்ராக்டிக்கல். புது சிருஷ்டியாக இருக்கிறோம், பழைய வேல் ஒழிஞ்சு போச்சு. சரிதானுங்களா? இப்போ புரிஞ்சில்ல? செப்பரேஷன், வேறுபாடு இருக்க வேண்டும். எபேசியர் 4:17. எபேசியர் 4:17. சீக்கிரம். எபேசியர் 4:17. மற்ற என்ன பார்த்துடுங்க வார்த்தைகளை பாரு. கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லி எச்சரிக்கிறது வேர்டு எச்சரிக்கிற என்னவென்றால், மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணான பலவிதமான சிந்தனைகளிலே நடக்கிறது போல நீங்கள் வேறொரு வார்த்தை இருக்கு, நீங்கள் இனி அது வேணும், அதெல்லாம் விஷயம். நீங்கள் இனி, இதற்கு முன்னால வேற, இனி இதற்கு பிறகு, இனி நீங்க நடக்கப்படாது. பத்தியல்லா எவ்வளவு கிளியரு? சரியா? பிலிப்பியர் 2:19 படிங்க. அல்லேலூயா. பிலிப்பியர் 2:19 பாங்க. என்ன இருக்கு? கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவிலே 2:19 15 சாரி 15. கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே என்ன பார்த்துக்கிடுங்க. கோணலும் மாறுபாடு உள்ள சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்கள் கபடற்றவர்கள் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படி எல்லாவற்றையும் முறமுறப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். இங்கே ஒரு நுட்பத்தை நீங்கள் புரிய வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் எப்படி செஞ்சார்னா, அந்த ஜனங்களை அந்த தேசத்தை விட்டு வெளியே வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தார். வேறு ஜனங்கள் இல்லாத ஒரு தனி தேசத்தை உருவாக்கி கொடுத்தார். சரியா? அவங்களுக்கு தனி தேசம், தனி சட்டம், தனி சூழ்நிலை. வேற யாரும் அங்கே இருக்கக்கூடாது. யாராவது இருந்தால் அங்கே அடிமை வேலை செய்கிறவனாக தான் இருக்கணும். சரியா? இப்படி தான் தேவ திட்டம். ஆனால் ஆண்டவர் நம்மை அழைக்கும் போது அப்படி ஒரு தனி தேசத்தை ஏற்படுத்தலை. கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததி நடுவில் தான் வச்சிருக்கார். இதுதான் வித்தியாசம். எல்லாம் கோணிமாணி கிடக்க, அதுக்கு நடுவில் வச்சிருக்கிறார். தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் வேறுபடுத்தப்பட்ட பிள்ளைகளாய் அந்த கோணலும் மாறுபாடான சந்ததி நடுவில் வச்சிருக்கார். இந்த நுட்பம் புரியுதில்ல? இந்த பக்கம் திரும்பினா கோணல், இந்த பக்கம் திரும்பினா கோணல், நம்ம நடுவில் இருக்கணும். இதுதான் இப்போ உள்ள சிச்சுவேஷன். ஆனால் அந்த இஸ்ரவேலர்களுக்கு தனி தேசம் கொடுத்துருந்தா, நமக்கு தனி தேசம் தரல. ஆனால் அவர்களுக்கு கொடுக்காத ஒரு காரியத்தை நமக்கு தந்தார். அது என்னன்னா 1 கொரிந்தியர் 3:16. 1 கொரிந்தியர் 3:16 படிங்க சீக்கிரம். நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது என்றும் அறியீர்கள். எல்லாம் கவனிங்க.
பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலர்களுக்குள்ளே தேவன் வந்து வாசம் பண்ணவில்லை, அவர்கள் மத்தியிலே ஒரு ஆசரிப்பு கூடாரத்தில் வாசம் பண்ணினார். இப்போது தேவன் நமக்குள்ளே தூய ஆவியாய் வந்து வாசம் பண்ணுகிறார். சரிதானே? அந்த வேறுபாடு புரிஞ்சுதா? அப்போ நமக்குள்ளே தூய ஆவியாய் தேவன் வாசம் பண்ணுறதுனாலே கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவில் நம்மை குற்றமற்றவர்களாய் மாசற்ற பிள்ளைகளாய் வாழ வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்ல? சரியா? அப்போ கோணலும் மாறுபாடுள்ள 4 பக்கம் சூழ்ந்திருக்கிற சூழ்நிலையின் நடுவில் நாம் இருக்கும்போது அப்படி தான் செய்யணுமோ, இப்படி இல்லையோ, அந்த சபையார் அப்படி இல்லையோ, அந்த பிரசங்கியார் இப்படி இல்லையோ, அவருக்கு பிள்ளை இப்படி இல்லையோ, பொண்டாட்டி இப்படி இல்லையோன்னு பேசப்படாது. இப்போ புரியுதானே சொல்லுது? கர்த்தர் சொல்லியிருக்காருன்னா சரிதான். இது அவிய இருக்க அவளா இவிய இருக்க அவளாங்கிறதெல்லாம் ஒரு காரியம் கிடையாது. கடந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் நம்முடைய பக்கத்தில் தான் ஒரு சின்ன தொழில் ஸ்தாபனத்தில் கணவன் மனைவியுமே அதை நடத்துகிறாங்க. அதில் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பாஸ்டர் அழைச்சிருக்காங்க. அந்த பாஸ்டர் என்ன அழைத்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போனோம். அங்கே போனால் அவங்க 2 பேரும் இருக்கிறாங்க, இன்னொரு சகோதரியும் அங்கே வந்திருக்காங்க. அவங்க தொழில் ஸ்தாபனத்தில் வேலை செய்கிறவங்க. சொன்னாங்க அவங்களுக்கு ஏதோ சில பிரச்சனை, அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார். சொன்ன உடனே நான் கேட்டேன், அவங்கள்ட்ட கேட்டேன், உங்களுக்கு இறை நம்பிக்கை உண்டான்னு கேட்டேன். ஆமாம் உண்டு, நான் சர்ச்சுக்கு போவேன். எந்த சர்ச்சுக்கு போவீங்க? அது கத்தோலிக்க சர்ச்சுக்கு போவேன். சரி, உங்கள் வீட்டில் திருவிவிலியம் இருக்கிறதான்னு கேட்டேன். ஆமாம் இருக்குது. அதை படிப்பீங்களான்னு கேட்டேன். பதில் சொல்லலை. எப்படி? வீட்டில் என்ன இருக்குது? திருவிவிலியம் இருக்குதான். படிப்பீங்களான்னு கேட்டால் பதில் சொல்லலை. சரி, நான் சொன்னேன் அதில் இருக்க இயேசுவின் போதனைகளை நீங்கள் வாசிக்கணும். அவருடைய திருத்தூதர்கள் அப்போஸ்தலர்லாம் காட்டின எல்லாம் சொல்லியிருக்கு, அதில் நீங்கள் வாசிக்கணும், அதன்படி நீங்கள் செய்யணும் என்ன சொல்லிட்டு சொன்னேன். பொதுவாக கத்தோலிக்கர்கள் ஒரு கொள்கையை தன்னுடைய சபையாருக்கு பரப்பி வச்சுருக்காங்க. என்ன பரப்பி வச்சுருக்காங்கன்னா, நம்ம தான் தாய் சபை. என்ன சபையா? தாய் சபை. கேட்டிருக்கீங்களா நீங்கள்? நாங்கள் தான் கத்தோலிக்க சபை தான் தாய் சபை. அதிலிருந்து சிஎஸ்ஐ சபை பிரிஞ்சு வந்தது, புரோட்டஸ்டன்ட். அதனால் அந்த சபைக்கு என்ன பேர்? பிள்ளை சபை. சரியாம்மா? அப்புறம் சிஎஸ்ஐ சபையிலேருந்து தான் அந்த பெந்தகோஸ்தேக்காரங்க வெளியே வந்தாங்க. அப்போ பெந்தகோஸ்தேக்காரங்க யார்? பேர பிள்ளை சபை. புரிஞ்சல? இது அவங்களுடைய கான்செப்ட். தாய் சபை, நம்ம தான் தாய் சபை. தாய் சபையை நீங்கள் விட்டு போகக்கூடாது. ஆமாம், தாய்மடியிலே தவழ்ந்திருக்கும் பிள்ளையை போல நீங்கள் தாய்மடியிலே தவழணும் அப்படிலாம் ஒரு ஐடியா வச்சுருக்காங்க. நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இங்கே பைபிளில் நீங்கள் சரியாக படிச்சிங்கன்னா திருத்தூதர் பணி ஓகே. அதுக்கு முன்னே லூக்கா 24:49 சீக்கிரம். லூக்கா 24:49. இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை எந்த நகரத்திலே? எந்த நகரம்? ரோமாபுரியா? எருசலேம் தானே? எருசலேமில் தானே காத்துருங்க. ஓகே, கிளியர் சொல்லிட்டார். அப்போஸ்தலர் 1:5, திருத்தூதர் பணி 1:5 நீங்கள் படிச்சிங்கன்னா 5 தானே படிங்க. ஆகையால் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமில் தான் இருக்கணும். எருசலேம் விட்டு போகக்கூடாது. சரிதானே? இங்கே ரோமாபுரிங்கிற வார்த்தை இல்லை, எருசலேம். ஓகே. 14:8 சாரி 1:8 அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பலனடைந்து முதல்ல எங்கே சாட்சியாக இருக்கணும்? எருசலேமில். அப்புறம் யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தம். சரி, அப்போ முதல்ல எருசலேமில் சாட்சியாக இருக்கணும். சரிதானே? இங்கேயும் எருசலேம். 14 வசனம் 1:14. இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும்
இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். எதுக்கு தரிச்சிருந்தாங்க? உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கிறதுக்கு தரிச்சிருந்தாங்க. சரிதானே? இயேசுவின் தாய் எங்க இருந்தாங்க? எருசலேமில் தானே இருந்தாங்க, ரோமாபுரியில் இல்லைல்ல. நான் இப்படியே சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் நீங்கள் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா தான் பரிசுத்த ஆவியானவர் வர்றார், பேதுரு பிரசங்கம் பண்ணுறார். அந்த பிரசங்கத்தை தான் நாம் அப்போஸ்தலர் 2:40 பேதுரு இந்த வார்த்தைகளை சாட்சி கூறி சந்ததியை விட்டு விலகி என்று பேதுரு பற்றி சொன்னான். யார் சொன்னது? ராயப்பர். சாவி வச்சிருக்காரா இல்லையா? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல். அது இப்படி தான், திறவுகோல் இப்படி தானே திறக்கணும், அவர் திறந்த வழி. ஓகே, அப்போது பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உனக்கு தருவேன். ஆமாம், அவர் திறந்ததான் நான் சொல்லியிருக்கு. இல்லையா, திறவுகோலுங்கிறது உபதேசமாகும். திறவுகோல்னா என்னது? இன்னும் சொல்லுது சாவின்னு. வேற ஒரு வசனம் இருக்கு இல்லையா? பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள் இல்லையா? வேதபாரகரே பரிசேயரே, பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் பிரவேசிக்கிறதா இல்லை, பிரவேசிக்க பரவாயில்ல, பிரவேசிக்க விடுவதும் இல்லை. அப்போ பூட்டி போடுவது ஒரு சாவி, திறக்குதும் சாவி. இது என்னது? உபதேசத்தை தானே குறிக்குது, பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வழிமுறைகளை தானே குறிக்கிறது. சரிதானே? இது சாவின்னா வேற என்னத்தையும் நினைச்சிடப்படாது. அங்கே ஒரு சாவி என் கொடுத்தாங்க, ஆளை ஒரு தடவை விட்டுருக்கு, இதா சாவி. பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வழி ஏசுநாதர்கிட்ட பேதுரு சொல்லுறான், யாரிடத்துல போவோம்? நித்திய ஜீவனுக்கு போகிற வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு, அதான் சாவி. இவனை வேற எங்கேயோ ஒரு சாவியும் கொடுத்து விட்டுருக்கான்னு ஒரு சிலையை, ஆளும் அதை சுற்றிட்டாராக்கு. விவரத்தை பாருங்களா, பூட்டி போட்டாவே இல்லையா? அது பரலோக ராஜ்யம் இல்லை. அதுக்கு எதிராட்டு பேசும்போது பரலோகத்தை பூட்டி போடுறோம். பரலோகத்தை வெளிப்படுத்துகிறார். பரலோக ராஜ்யத்தை கொடுத்த வெளிப்பாடு பேசினா அது நேரம் போயிடும், வேண்டாம். அப்போ இப்படியாக சபை. அப்போ சபை எங்கே உண்டாச்சு? எங்கே உண்டாச்சு சபை? ரோமாபுரி இல்லையா? எருசலேமில் தானே உண்டாச்சு, எருசலேமில் தானே உண்டாச்சு. அப்போ தாய் சபை எருசலேமில் தானே வந்திருக்கணும். இவைய சொல்லு அவன், நீங்கள் என்ன சபை? நாங்கள் ரோமன், நாங்கள் ரோமன். ஓ, அப்போ எருசலேம் இல்லையா? எருசலேமில் இருந்து ஆரம்பித்த சபை இல்லையா? நீங்கள் பிரச்சனை வந்தாச்சா? அது தாய் இயேசுவன் தாய் எருசலேமில் இல்லையாவா இருந்தாவ? ரோமாபுரியிலேருந்து வந்த பொம்பளை யார் இது? இல்லையா, அது தோண்ட போனோம்னா வேற இடத்துக்கு போனோம், அது வேண்டாம். இயேசுவன் தாய் அங்கே இருந்தாவேன்னு வசனம் இருக்குல்ல. ரோமாபுரிக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது, எவ்வளோ தூரம் இருக்குது, அங்கேருந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் இயேசுவன் தாய் மரியாள் அங்கே இருந்தாங்க. நீங்கள் யோவான் 2:5 இயேசுவன் தாய் பணியாளர்களிடம், இயேசுவன் தாய் வேலைக்காரரை நோக்கி, அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ நல்லா கவனிக்கணும். திராட்சை ரசம் இல்லை, மரியாள்கிட்ட போனால் கிடைக்கவுனாக்க மரியாள்கிட்ட போய் சுற்றிக்கிட்டே நிற்காவ அம்மாட்ட. அப்படிதானே உண்மை? மரியாள்கிட்ட போனால் நமக்கு திராட்சை ரசம் கிடைக்கும், ஆனால் அங்கே போய் சுற்றிக்கிட்டே நிற்காவ. அவைய சொல்லு, அவ ஏசுநாதர் அண்ணா நிற்கார், அவர்கிட்ட போய் நில்லுங்க, அவர் சொல்லுதை செய்யுங்க. சரிதானே? எல்லாம் திருப்பிவிலியும். இப்போ நான் உங்கள்கிட்ட இதை வச்சு பேசுகிறேன், கத்தோலிக்க பைபிளை வச்சு தான் நான் திருப்பிரசங்கம் எல்லாம் ஏரியா ஹவுஸில் பண்ணுறேன். அப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா, அவர் சொல்லுதை செய்யுங்க. சொன்னாரா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. எங்கேயாவது ஜனங்கள் போய் மரியாளே, அன்னை மரியாவே கிருபை பெற்றவர்கள், கிருபை எல்லாம் பெற்றவங்க தான், நம்மளும் கிருபை பெற்றவங்க, அவங்களும் கிருபை, நல்லது நீங்கள் வந்தோம், கிருபை இல்லைன்னா வந்திருக்க மாட்டோமே, அது இருக்கட்டு, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மரியாள் ஜெபித்தார்களா? கேட்டாங்களா? எங்கேயாவது இருக்கா? பேதுருட்ட ஜெபம் பண்ண வந்திருக்காங்க, யோவான்கிட்ட வந்திருக்காங்க. அந்த அம்மா எங்கே இருந்தாங்கன்னு தெரில, எங்கேயாவது இருந்து அவங்க சித்தப்படி ஏதோ ஒரு ஊழியம் செஞ்சுருப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவங்க சொல்கிற எதுவும் அங்கே நடக்கலை. அப்போ இது வேற தாய். ஆமாம், அது மேரியம்மா ஒரு வார்த்தை, அதை எடுத்துகிட்டு மான்னு போட்டால் மாரியம்மா இருமாவா? ஆமாம், ரெண்டும் ஒன்று கிட்ட தானே இருக்குது. ஒரு பாட்டில் அப்படி சொல்கிறான், அவனுக்கு தேவியை புகழ்ந்துட்டு வரும்போது, வேளாங்கண்ணியிலே வேளாங்கண்ணி அம்மா, ஒரே தேவி பல இடத்துல உட்கார்ந்துருக்கிறாளாம், பல மாதிரி ரீதியில் உட்கார்ந்துருக்கிறாளும். அவனுக்கு பாட்டை சொல்கிறான். சரிதானுங்களா? அந்த இடத்துல இந்த அம்மா, இந்த இடத்துல இந்த அம்மாவாக இருக்குது, ஒரே தேவி. அவங்க மார்க்க தேவி
பல இடத்துல என்னென்ன வடிவத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு அதே பாட்டில் அது என்னது அரமணா நான் சொல்லி தரேன்டா, அருள்மணக்கும் தாயேன்னா ஏதோ அந்த பாட்டு ஆரம்பிக்கும். நான் கேட்குறது அடிக்கடி எங்கள் ஊர் பக்கத்தில் அந்த பாட்டை பாடுவாங்க. அருள்மணக்கும் தாயேன்னா அந்த பாட்டு அவங்க கோயிலில் போடுறாங்க. நான் தற்செயலாக கேட்டுட்டு இருந்தேன், என்னடா இது ஒவ்வொரு இடத்துல அந்த இடத்துல இந்த தாயா இருக்கிறாய், இந்த இடத்துல இந்த தாயா இருக்கிறாய், ஒரே தாயாகிய நீ பல இடங்களில் பல பேரில் இருக்கிறாய், வேளாங்கண்ணியிலே வேளாங்கண்ணி அம்மா. அந்த பாட்டை கேட்டு பாருங்க, நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்க, கிடைக்கும். சரியா இருக்கான்னு இப்போ புரிஞ்சிட்டுல? ஐடியா கிடைச்சிடல? அதான் சொல்லிட்டேன்ல, ஏசுதாரோட தாய் எங்க எருசலேமில் தானே தான், ரோமாபுரியில் இல்லைல்ல. இப்போ அப்புறம் இந்த சபை எப்படி உருவாக்கப்பட்டதுன்னா, பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவி வந்து அதனுடைய அதிகாரத்தினால் வல்லமையினால் ஏற்படுத்தப்பட்டதுதான் கிறிஸ்துவின் சபை. யாருக்கு சபை? வேற மாதிரி அம்மாக்களுடைய சபையெல்லாம் அது வேற ஆவியில் வந்தது தான், அது வேற, அதில் நிறைய வேற காரியம்லாம் இருக்கு, இதுக்கு சம்பந்தம் கிடையாது. இதை அப்போ எதுக்குன்னா நான் இதை சொல்லிட்டு இருக்கிறேன், அவள்கிட்ட என்ன செய்கிறேன், இப்படி இருக்கு அப்படின்னு, இதெல்லாம் பைபிளில் இருக்குது, இதெல்லாம் படித்து அது ஒழுங்குபடி நடக்கணும்னு சொல்லிட்டு நான் ஜோம் பண்ணோம். நாங்கள் 2 பேர் ஜோம் பண்ணோம். சரி, அதை அனுப்பியாச்சு. நான் இங்கே பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ள எங்களை ஜபிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்கல்ல, அவங்க எங்கள் சேரில் உட்காந்துருக்காங்க, டேபிளுக்கு வந்தேன். அவங்க தலையை டேபிளுக்கு மேலே கவிழ்த்து போட்டு இப்படியே படுத்து கிடக்குறான். தலையை திருக்கி படுத்து கிடக்குறான். நான் திரும்பி பார்க்குறேன், என்னடா அவங்களுக்கு ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னவங்க, அவங்களுக்கு 2 ஆலோசனை சொல்லி ஜோம் பண்ணி அனுப்புனேன். இவங்களுக்கு இன்னும் ஜபமே பண்ணலை, அதை தலையை திருக்கி உருட்டுது. ஓகே, அப்புறம் ஜோம் பண்ண வச்சு, ஐயோ அப்போ நல்லா கிடந்து விழிச்சு எடுத்து தலையெல்லாம் உருட்டி எப்படியும் வாடி போச்சு. தாய் சபை எதுன்னு நான் பிரசங்கம் இங்கே செய்தி சொல்ல ஆரம்பித்த உடனே இந்த அம்மா கிடந்து பிராளப்படுது, அல்ல இந்த தாய்க்கு பிரச்சனை உண்டாயிடுச்சு. அப்புறம் பேசிகிட்டு இருந்தோம். உடனே அவங்களுக்கு புருஷன் சொல்கிறாரு, நாங்கள் சபையெல்லாம் மாற மாட்டோம் பட்டாருன்னு சொல்கிறார். என்னம்மா, அங்கே சபையெல்லாம் மாற மாட்டோம், நீங்கள் ஜோம் பண்ணுங்க, ஜபம் எல்லாரும் அவர் அங்கே போனால் அவர் என்ன முகசில் ஆசரசு பண்ணுறாராம், நீ எங்கேயும் போய் தொலைன்னு சொல்லுவாராம். அவர் சொல்லுவார், நான் அங்கெல்லாம் போவேன், மாதந்தோறும் அங்கெல்லாம் போயிடுவேன். அவர் ஜபம் பண்ணார், நீ எங்கே வேணாலும் போய் தொலை, ஜபிக்க மட்டும் ஜவான்னு சொல்லுவார். அவர் பச்சையாக சொல்லுவார் என்னட்ட. அதனால் நீங்கள் எப்படி சபையெல்லாம் மாறுறது பற்றி பேசப்படாது. அது கூட ஒரு கூடுதல் ஒரு வார்த்தையை போட்டார், மதம் மாற மாட்டோம். உடனே எங்கே போகிறாருன்னு பார்த்துடுங்க, சொன்னது என்னது போகிறதுங்கன்னு பார்த்துடுங்க. சபையெல்லாம் மாற மாட்டோம், மதம் மாற மாட்டோம். ஓ அப்படின்னு அப்போ தான் விளங்கிச்சு, கொள்ளாமா எல்லாம் ஒரே அப்படி கிடந்து நான் சொன்னேன், இப்படி தான் இருக்குது பைபிள், உங்கள் விவிலியத்தில் இப்படி தான் இருக்குது. அது நாங்கள் அங்கே சும்மா தான் போவோம், சும்மா அப்படி பூஜைக்கு போவோம் வருவோம், வேற ஒன்றுக்கு அங்கே போக மாட்டோம். அது சொல்லுது, நாங்கள் இங்கே தான் போவோம், நல்ல மபடிக்கு போவோம், அங்கே போவோம், இங்கே போவோம், ஜப கூட்டங்களுக்கு தான் போவோம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பேருக்கு நாங்கள் அங்கே இதெல்லாம் கும்பிட மாட்டோம், நாங்கள் சும்மா தான் இருப்போம். சும்மா இருக்கணும் எதுக்கு போகிறாங்க நீ, நாங்கள் சும்மா இதுக்கு போகிறீங்க, இங்கே காரியம் உண்டுன்னா போனோம், சும்மா இதுக்கு இங்கே போனாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள், சும்மா போகிறேன் அப்படின்னு. நான் சொன்னேன், நீங்கள் சும்மா போவீங்க, அந்த வசனம் சொல்லுதில்ல, யாத்ராம 20 நாள், யாத்திராகமம் 20 நாள் வாசிருங்க, சீக்கிரம் 20 நாள் எடுத்தவங்க வாசிக்கிறேன். நான் மெதுவாக ஏன் பேசுகிறேன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் விளங்கணும் இல்லை. வானத்திலும் வீல பூமியிலும் தண்ணீரிலும் உண்டான இருப்பவைகளுக்கு சொரூபத்தையாகிலும் விக்கிரகத்தையாகிலும் வெயிட் கத்தோலிக்க வேதாகமத்தில் ஒரு வார்த்தை கூட இருக்கு. கத்தோலிக்க வேதாகமத்தில் ஒரு வார்த்தை கூட இருக்கு, யாதொரு உருவத்தையோ வடிவத்தையோ ஓவியத்தையோ வரைய வேண்டாம்னு கூட இருக்கு. ஓவியம்னு கூட ஒரு வார்த்தை இருக்கு கத்தோலிக்க, இல்லைன்னா புதிய மொழிபெயர்ப்பில் இருக்கும்னு நினைக்க, நான் பார்க்கணும். கத்தோலிக்க பைபிள் என்கிட்ட இருக்கு. நீ வரைய வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்க வேண்டாம். அப்படி சேவிச்சா நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருந்து அக்கிரமங்களை 3ஆம் 4ஆம் தலைமுறை வட்டும் இருக்குல்ல. அப்போ நான் கேட்டேன், இந்த வசனம் உங்கள் திருவிவிலியத்தில் இருக்கா?
இருக்குது, வச்சுருங்க. 21:8 வெளிப்படுத்தல் 21:8. 21:8 சீக்கிரம். வெளிப்படுத்தல் 21:8. பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர், விபச்சாரக்காரர், சூன்யக்காரர், விக்கிரகாராதனைக்காரர், பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் இருக்கிற ஏரி, அங்கே அக்கினியும் கந்தகம் இருக்கிற ஏரியிலே பங்கடைவார்கள் இருக்கு. ஏரியே அவர்களுடைய இடம்னு இருக்கு. இப்போ விக்கிரக ஆராதனைக்காரர்கள் எங்கே போகிறாங்களா? ரெண்டாம் மரணமாகி அக்னி கடலுக்கு போகிறாங்களாம். சரிதானே? வசனம் எல்லாம் சரிதானே? அது ஏன் அங்கே போகிறாங்கன்னா, மத்தேயு 25:40 வசனத்தை பார்க்கலாமா? இடப்பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து 25:41 இடப்பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதருக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய அக்கினியிலே போங்கள். இப்போ மீண்டும் அந்த வெளிப்படுத்தல் 21:8 படிங்க. பிசாசுக்காகவும் அவன் தூதருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அக்கினிக்கு பயப்படுகிறவர்கள், அவிசுவாசி, அருவருப்பானவர்கள், கொலைபாதகர், விபச்சாரக்காரர், சூன்யக்காரரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே. நல்லா பார்த்துடுங்க. சாத்தான் பிசாசுக்காக அவன் தூதருக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட இடத்துல விக்கிரக ஆராதனைக்காரர்களும் போவாங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லாம் சாத்தான் கூட்டணும் தானே அர்த்தம், ஒன்று தானே அர்த்தம். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் சும்மா போவீங்க, ஆனால் அங்கே இருக்கிற சாத்தான் அவங்கள சும்மா விட மாட்டான். எப்படிங்க? புரியுதுங்களா? நீங்கள் சும்மா போவீங்க, அங்கே இருக்கிற பேய் உங்களை சும்மா விடாது. அதெல்லாம் உருட்டுறீங்க, தரையெல்லாம் தலையை போட்டு உருட்டிங்கல்ல. அவங்களுக்கு ப்ராப்ளம்னு தாங்க எங்களை ஜெபம் பண்ண கூப்பிட்டாங்க. அவங்களுக்கும் ப்ராப்ளம், எல்லாருக்கும் ப்ராப்ளம்னு. ஆமாம், அந்த ப்ராப்ளத்துக்கு தானே வேறு இடங்களுக்கு மரத்தடி தென்னடியெல்லாம் ஓடி இருக்கீங்க. நான் கேட்டேன், நீங்கள் தான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் அங்கே போகிறீங்கல்ல, ஃபாதர்கிட்ட போய் ஒன்று ஜெபிச்சுட்டு வர்றது. அங்கே தான் போகிறீங்க, தாய் சபைங்கிறீங்க, மாற மாட்டேங்கிறீங்க. அப்புறம் அந்த ஃபாதர்கிட்ட ப்ரே பண்ணிட வேண்டியது தானே. அவர் ஜெபம் பண்ணால் ப்ராப்ளம் தீர்ந்துட போகிறது. தீராதாமா? என்ன தீரலையா? எப்படி தீரும்? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி தீரும்? சொல்லுது புரியுதா? ஓகே, அதனால தான் அவர் சொல்லார், பிரித்து எடுத்துட்டேன். எப்படிங்க? பிரித்து எடுத்துட்டேன். ஸோ இப்படியெல்லாம் ஜனங்கள் இருந்தால் மதில் மேல் பூனைங்கிறாங்க. ஒரு பூனை மதிலுக்கு மேலே இருக்குது. இது இந்த பக்கம் சாடும் போனோம் தெரியாது, அங்கேயும் சாடும் தெரியாது. அப்போ ஆண்டவர் வேறு அது முதல்ல எந்த பக்கம் சாடுதுன்னு பார்ப்போம், அதுக்கு பிறகு நமக்கு முடியுது. இப்போ எங்கே குதிக்கணும்னு தெரியாதே இல்லையா? அப்படிலாம் பிரச்சனை இருக்குது. சரி, அப்போ என்ன புரிஞ்சுங்க? பிரித்தெடுத்தேன், வேறுபடுத்தினேன், பழைய விளைவிட்டு புதிய சிருஷ்டிங்கிறத நீங்கள் புரியணும். இன்னொரு சம்பவம் சொல்கிறேன். நேற்று வியாழக்கிழமை நான் திருப்பிரசங்கம் பண்ணுற நாள். கேரளாவில் விழிஞ்சம் என்ற இடத்துல திருப்பிரசங்கம் பண்ணினேன். அங்கே உள்ள ஒரு பாஸ்டர் தான் என்னை கூப்பிட்டுருந்தார். அவர் தான் ஸ்பீக்கர் சிஸ்டம் எல்லாம் கொண்டு வருவார். நான் பிரசங்கர். அவர் வீட்டு முன்னே அவர் ஸ்ட்ரீட்டில் தெருவில் நின்று நாங்கள் பிரசங்கம் பண்ணினேன். பிரசங்கம் பண்ணி முடிச்சாச்சு. அது கத்தோலிக்க ஏரியா. கத்தோலிக்க வேதாகமத்தை வைத்து கத்தோலிக்க மொழி நடையில் தான் பேசுவேன். അവിടെ കുറച്ച് മലയാളത്തിൽ സംസാരിക്കും. അവിടെ മലയാളികളല്ലേ, അതുകൊണ്ട് അവിടെ മലയാളത്തിൽ സംസാരിക്കും. പിന്നീട് അവസാനിച്ചു. അവിടെ அது ஓகே. அந்த வீட்டுக்கு அந்த பக்கத்தில் எதிரில் ஒரு வீடு இருக்குது. அது ஒரு பெரிய அரண்மனை போன்ற வீடு, 2 மாடி வீடு. அந்த வீட்டார் கடைசியில் நாங்கள் ஒரு கால் விடுவோம். யாருக்காவது ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் அழைத்தால் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அது எங்களுடைய இறைப்பணி என்று அப்படி தான் முடிப்போம். ஸோ கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போனால் வீட்டு வாசலில் ஏறணுன்னு ஒரு பெரிய ஹால். அந்த ஹாலுக்குள்ளே அந்த செவருக்குள்ளே அப்படி குடஞ்சி ஒரு குகை மாதிரி ஒரு பெரிய ஏரியா பண்ணி அதுக்குள்ளே மாதா, அந்தோணியார், ஏசுநாதர், சிலுவை எல்லாம் நிறைய என்னெல்லாமோ அதுக்குள்ளே வச்சு லைட்டெல்லாம் போட்டு. ஒரு கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளே போனால் நமக்கு என்ன ஃபீல் வரும்? ஒரு என்ன சூழ்நிலை தெரியல. இந்த சூழ்நிலையை வீட்டில் பண்ணி வச்சுருக்காங்க. சரியா? ஒரு கத்தோலிக்க சபைக்குள்ளே இருக்க சூழ்நிலையை
அவங்க வீட்டுக்குள்ளே செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அப்படி போனோம், உட்காந்துருந்தோம். அந்த வீட்டம்மா இருந்தாங்க, டீ எல்லாம் தந்தாங்க, குடித்தோம். ஸோ அங்கே போனோடனே ஒரு 5 நிமிஷம் போல் சில சின்ன காரியம் பொதுவாக சொன்னேன். விவிலியம் இருக்குது இல்லையா, நீங்கள் வாசிக்கணும், அதன்படி நடக்கணும், பொதுவாக சொன்ன விஷயம் சொன்னேன். சொல்லிட்டு கேட்டேன், நீங்கள் தான் எங்களை கூப்பிட்ருக்கீங்க, இப்போ உங்கள் விஷயத்த சொல்லுங்கள் இல்லையா, நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்டால் இந்த அம்மா சொல்லுது, நேற்று ராத்திரி எனக்கு இடுப்பு எலும்பு ஒடிஞ்சா எவ்வளோ வேதனை வரும், அவ்வளோ உக்கிரமான ஒரு வேதனையில் நான் செத்து போவேன், நான் சாவுனே என்று கத்திக்கிட்டே கிடந்தேன். அந்த நேரம் பார்த்து எங்களை இந்த சுவிசேஷ பிரசங்கத்தை கூட்டிகிட்டு போனார் இல்லையா பாஸ்டர், இந்த பாஸ்டருக்கு அந்த வீட்டோட பழக்கம் இருக்குது. இதுக்கு முன்னால் அவரை ஜெபம் பண்ணதை கூப்பிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன், கூப்பிட்ருக்காங்க, அந்த நம்பர் அவர்கிட்ட இருந்திருக்கு. இவர் என்ன செஞ்சுருக்காரு, அந்த நேரம் பார்த்து அங்கேருந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. என்னம்மா எப்படி இருக்கீங்க, உங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கிறதுன்னு ஃபோன் பண்ணா, ஐயோ பாஸ்டரே இங்கனே ஆணு உடனே அவர் ஃபோன்லேயே ப்ரே பண்ணியிருக்கார். அந்த அம்மா தான் சொல்லுது, பாஸ்டர் சொல்லலை, அதாக்க விஷயம். அந்த அம்மா தான் சொல்லுது, அவர் தான் ஜெபம் பண்ணார், எனக்கு உடனே அந்த உக்கிரம், அந்த அந்த கடினமான இது தணிஞ்சு அப்படியே டவுன் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னான். உடனே நான் உங்கள்கிட்ட சொன்னேன், ஓகே, ஒரு காரியம் நீங்கள் மனசிலாக்கணும், ஏசுநாதரை பேரை பயன்படுத்துகிற ஏதோ ஒரு திருச்சபையில் நீங்கள் உறுப்பினர்களாக இருக்கிறீங்கிறது தெளிவாக தெரியுதுங்க, பார்த்தா தெரியுது இல்லையா. ஆனால் இதெல்லாம் இருந்து நீங்கள் அந்த சூழ்நிலைக்கு எவ்வளோ வருஷம் போனீங்க, இது மாதிரி பல அந்த மாதிரி சூழ்நிலையில் உள்ள பல வேறு சூழ்நிலைகளுக்கு நீங்கள் நிறைய போயிருப்பீங்க. ஆனால் இந்த பாஸ்டர் ஜெபிச்சார், எனக்கு அந்த വേദനയിലിருந்து സുഖം കിടച്ചിട്ട് നീങ്ങളെ சொல்கிறீங்கல்ல അല്ലേ, നിങ്ങൾ പറയുന്നല്ലേ, അതുകൊണ്ട് നിങ്ങൾ ഒരു കാര്യം മനസ്സിലാക്കേണ്ടതാണ്. നിങ്ങൾ ഒരു കാര്യത്തെ പുരിந்து கொள்ள வேண்டும். ദൈവം ഈ പാസ്റ്റർ മുഖാന്തരമായിട്ട് നിങ്ങളോട് എന്തൊക്കെയോ സംസാരിക്കുവാൻ ആഗ്രഹിക്കുന്നു എന്നുള്ളത് നിങ്ങൾ മനസ്സിലാക്കണം. அல்லேலூயா. தெய்வம் இந்த பாஸ்டர் மூலமாய் உங்களிடத்தில் ஏதோ காரியங்களை பேச விரும்புகிறார் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரிதானுங்களா? அதனால தானே அவர் இப்படி செஞ்சிருக்கணும், இதை நீங்க புரிஞ்சாகணும். அதனால அவர் மூலம் என்ன கேட்குறீங்களோ அதை ஃபாலோ பண்ணி நீங்க நடக்கணும். அப்போ இதான் சொன்னேன், மற்ற 28, 19, 20 நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் சீஷராக்கணும்னு சொல்லியிருக்க தவிர பக்தர் ஆக்குங்கன்னு சொல்லலை. அது ஒரு இஷ்யூ. நீங்கள் நினைப்பீங்க இயேசுநாதரை மதிக்கிறோம் சார், அதனால தானே அவருக்கு சிலையை செஞ்சு வச்சுருக்கோம், பன்னீர் ஊற்றுறோம், அதெல்லாம் செஞ்சு அவருக்கு மரியாதை செலுத்துறதுக்கு தானே. நான் கேட்டேன், உங்களுக்கு பிள்ளைகள் இருக்குல்ல, உங்கள் பிள்ளைகள் நீங்கள் சொல்கிறது ஒன்றும் கீழ்ப்படியாமல் இருந்தால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்களான்னா சந்தோஷப்பட மாட்டோன்னு தலையாட்டுறான். உங்களை இது மாதிரி நிறுத்தணும், நீங்கள் அங்கே மாலை போட்டிருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு மாலை போடணும், நீங்கள் அங்கே கொளுத்தி வைக்கிற மாதிரி ஒரு சாம்பிராணியை கொளுத்தி உங்களுக்கு இப்படி பூஜாதை செஞ்சால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்களான்னு கேட்டேன். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு தானே இதை செஞ்சீங்க. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு இதே காரியத்தை உங்கள் பிள்ளைகள் செஞ்சால் சந்தோஷப்படுவீங்களா? இல்லை இல்லை, അങ്ങനെ സന്തോഷപ്പെടുന്നില്ല. നമ്മൾ പറയുന്നത് അനുസരിക്കണം, അതല്ലേ நம்ம சொல்லுறது கேட்கணும், அதுலையா நமக்கு இஷ்டம் அல்லே. அப்போ நம்ம சொல்லுறது இல்லையா கேட்கணும், அதுலையா நான் இந்த தீபாராதனோட நம்ம கேட்கல. ஆண்டவர் அப்படி தானே இருப்பார். யோவான் 14:23 ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் வசனத்தை கடைபிடிப்பான், அவனிடத்தில் என் பிதா அன்பாக இருப்பார், நாங்கள் வந்து வாசம் பண்ணுவோம். புரிஞ்சுதா? ஸோ ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, அவர் என்ன செஞ்சுருக்காரு, அவருடைய திருத்தூதர்கள் அப்போஸ்தலர் என்ன செஞ்சுருக்காங்க, தாய் சர்பையில் என்னெல்லாம் நடந்திருக்குலாம் நீங்கள் விவிலியத்தை பார்த்து ஆராய்ஞ்சு அதில் நடக்கணும் என்று சொல்லிவிட்டு இன்னொரு காரியம் சொல்லி முடிக்கணும். அந்த ஹாலையே ஒரு கத்தோலிக்க தேவாலயத்தினுடைய சூழ்நிலை மாதிரி தான் வச்சுருக்காங்க, வீட்டில் உள்ள சென்டர் ஹால். அங்கே உள்ள நிலைமை என்னன்னு கேட்டால், அந்த ஹாலில் வந்து இந்த பக்கத்தில் அது அந்த பக்கம் இருக்குது, நாங்கள் உட்கார்றதுக்கு இங்கே சோஃபா போட்டிருக்கு, நாங்களும் அதை பார்த்துட்டு தான் உட்காரணும். அப்படி தான் அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தான். அது அங்கே இருக்குது, நாங்கள் அதை பார்த்துட்டு உட்காரணும், அங்கே சோஃபா போடலை. அப்படி அதை ஒரு மதிப்புக்குரிய அந்த சர்ச்சுக்கு அந்த என்வாரன்மெண்ட்.
இதுக்கு நடுவில் வந்து ஒரு டீப்பா இருந்து, இந்த சோஃபாவுக்கு முன்னே நடுவில் ஒரு டீப்பா தெரியும் இல்லையா, அந்த டீ எல்லாம் வைக்கிறது சின்ன டேபிள் இருந்து. நான் அந்த வீட்டில் நான் தான் ஃபஸ்ட்டில் உள்ள என்ட்ரு பண்ண நினைக்கிறேன். அப்படி அந்த கால் எடுத்து வச்சோடனே நான் ஃபஸ்ட்டில் பார்த்த பொருள், அந்த டீப்பாய்க்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் இருந்து, கண்ணாடி பிளாஸ்டிக் பாக்ஸ், கிளாஸ் உள்ள என்ன இருக்குன்னு தெரியும். ஒரு அடி நீளம், ஒரு 3/4 அடி, அரை அடிக்கு கூட இருக்கும் வீதி, ஒரு அரை அடி உயரம், புரியுதா? ஒரு அடி நீளம், ஒரு அரை அடிக்கு கூடுதலாக வீதி, ஒரு அரை அடி உயரம் உள்ள ஒரு பாக்ஸ், நல்ல மூடி போட்டு டைட்டாக வச்சுருக்கு. அந்த பாக்ஸ் முழுவதும் மருந்து மாத்திரைகள். என்னதுங்க பாக்ஸு சைஸை சொல்லிட்டேன், டைட்டாக மூடி வச்சுருக்கு. நான் பார்த்தோன்னே நினச்சேன், தெய்வமே, இவ்வளவு மருந்து ஒரு ஆள் தின்னா செத்து போயிருமே, ஒருவேளை அந்த குடும்பத்துக்கு மருந்தெல்லாம் சேர்த்து இருக்குமோ, எல்லாம் சேர்த்து போட்டு வச்சுருக்கா அவ்வளோ நான் நினச்சிக்கிட்டேன். அப்புறம் இந்த அம்மா தான் உட்காந்துருந்தாங்க, அந்த ஐயா வந்தார் ரூமில் இருந்து, இதே மாதிரி ஒரு பாக்ஸ் அவர் கொண்டு வரார், அவரும் கொண்டு கிட்ட வச்சாச்சு. 2 பாக்ஸ், ஒரே டைப்பில் 2 பாக்ஸு, 2 பாக்ஸு ஃபுல்லாக மருந்து. எனக்கு வழங்கிட்டு ஆளுக்கு ஒரு பாக்ஸா, இத்தனை மருந்துன்னா செத்து போவாளே, எப்படி உயிரோடு வாழுது தெய்வமே. நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டேன், வெளியே சொல்லலை. எங்களை கூட்டிகிட்டு போனார்ல பாஸ்டா, அவர் சொல்கிறார், நான் இதெல்லாம் எல்லாம் முடித்தோடனே சொல்லார், ഞങ്ങൾ ഇവർക്കായി പ്രാർത്ഥിക്കണം എന്ന് പറഞ്ഞിട്ട്, പാസ്റ്റർമാരെ, ദേവദാസന്മാരെ, ഈ ബാക്സ് കണ്ടല്ലോ, ഈ ബാക്സാണ്, ഈ ബാക്സുകളാണ് ഈ കുടുംബത്തിൻ്റെ ഇവരുടെ അവസ്ഥ, അല്ലല്ലോ? இந்த பாக்ஸை பார்த்தியா இல்லையா, இதுதான் இவங்க 2 பேருக்கு நிலைமை. இனி இந்த காரியம் ஒன்றும் அவர்களுக்கு தேவைப்படப்படாது. எப்படி நாம் ஜெபிக்கணும்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கோம். அல்ல, அங்கே பூஜை பொருள், பூஜைக்காரி எல்லாம் இருக்குது, அதே ஹால் தான். மருந்து மாத்திரையும் 2 பாக்ஸ் அங்கே தான் இருக்குது. அதுலேயும் செயலளந்தாக்கம் பாஸ்டரை கூப்பிட்ருக்கு நாங்கள் வந்திருக்கோம். சரியா? என்ன புரிஞ்சிங்கன்னா, தாய் சபை எது, அதன் அனுபவம் எதுன்னு புரிஞ்சுக்கிடணும். ஆண்டவர் சொன்னதும் செஞ்சதும் காட்டியதும் அப்போஸ்தலர்களும் காட்டியதுமான வழியில் நடக்காமல் வேறு எந்த மாதிரி காரியங்கள் செஞ்சாலும் பரலோக தேவனுடைய கிருபை கிடைக்கும், தயவு கிடைக்காதுங்கிறத இது அன்னதினம் நாங்கள் பார்க்குறது. ஸோ இந்த நேரம் நான் ஒரு சிலதை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். பிரித்தெடுத்தேன் என்று சொன்னால் நான் பிரியத்தான் வேண்டும். சில கஷ்டங்கள் இருக்கும். சிலர் ஒரு இடத்துல நான் பிரசங்கம் பண்ணி முடித்தேன், ஒரு பாட்டியம்மா கேட்டு, வா பிரசங்காரு, அங்கே சபையில் கல்லறை தோட்டம் உண்டா? நான் கேட்டேன், ஆட்டா ஏசுநாதருக்கே கல்லறை தோட்டம் இல்லை, அவன் அரிமத்தியா ஒரு அன்னைக்கு ஓசையப்ப தனக்காய் வெட்டியிருந்த கல்லறையில் கொண்டு வச்சா, இவர் கல்லறை தோட்டம் வேண்டி போட்டுட்டா பண்ணாரு. இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி ஆளோ வந்து போயிட்டு இருக்கு, எல்லாரும் கல்லறை தோட்டம் வேண்டி போட்டுட்டா இங்கே வந்து அவலாம். அது இப்போ ஏதாவது ஒன்று நடக்கு இல்லையா? பாட்டிக்குள்ள சாத்தாந்தில்லாம் உனக்கு கல்லறை தோட்டம் கிடையாது. ஏன் நீ கல்லறைக்கு தோட்டத்தை பற்றி கவலைப்படாத, பரலோராஜ்யத்துக்கு போகிறக்குள்ள கவலைப்பாரு. நீ போகிற இடத்துக்கு போ, அது இருக்கவே அதுக்குள்ள வேலை. உனக்கு தான் கண்ணும் காணாது, காதும் கேட்காது இல்லையா? பின்ன நீ எனக்கு பிராளப்பட போகிறா? உன்னை எங்கே போட்டா என்ன? பிசாசு செய்திருக்க தந்திரத்தை பற்றியெல்லாம் இவ்வளோ சின்ன சின்ன காரியம் நான் நினச்சி பார்த்தேன், ஆடா இது ஒன்றுக்கு இல்லாத காரியத்தை கொண்டு இவ்வளோ ஆளோட ஏமாற்றி போடுவேன் பிசாசு. சரியா? இன்னும் ஒன்று தான், இது மாதிரி தான் இருக்கேன் ஒன்றும் நாட்டு, அப்படி இப்படி ஆகும். சரி, நான் இதோட முடிச்சிடறேன், நேரம் முடிஞ்சாச்சு. என்ன பார்த்திய, நான் அந்த பாட்டு தான் தெரியும் முன்னால் வருது. அது என்னது? மாயலோக நம்பி வாழ்ந்திடும் மானிடரை மீட்க மாட்டீரோ, மாயலோக நம்பி வாழ்ந்திடும் மானிட மீட்க மாட்டீரோ, தேவனே நீர் பெரியவர், தேவனே நீ நல்லவர், தேவனே நீர் பரிசுத்த, தேவனே நீ பரிசுத்த,
ஜெசல மரஷண்டலில கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.